ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஓப்பன் பண்ணுற வெப்சைட்டில் இருக்க ஆட்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து பிளாக் பண்ணுறது, அதாவது ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே சைடில் சென்டரில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வரும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை எப்படி வந்து நம்ம பிளாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிட்டு சர்ச்சில் வந்து நான் இப்போ ஒரு வெப்சைட் நேம் வந்து கொடுத்துட்டு நான் அதோட லிங்க் வந்து செலக்ட் பண்ணி நான் இப்போ வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பிளாங்காக இருக்குது, அதாவது ஒயிட் கலரில் இருக்குது. இதில் தான் வந்து இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து ஆட்ஸ் எல்லாம் வந்து வரும். இது எப்படி வந்து நம்ம பிளாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் அதாவது நீங்கள் ஆர்டிகல்ஸ் வந்து படிக்கும்போது ஒரு சில ஆட்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற ஆர்டிகல்ஸே வந்து மறைச்சிடும். அதாவது உங்களால் வந்து அந்த ஆர்டிகல்ஸே வந்து படிக்க முடியாது. அது உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஒரு சில டைம் வந்து நீங்கள் அந்த ஆட் அதாவது நீங்கள் தெரியாமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அந்த ஆடோட லிங்க் பேஜுக்கு வந்து போயிடும். இதனால் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து பிளாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ வந்து நான் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்ஸ் வந்து செலக்ட் பண்ணால் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து வெப்ஸ்டோர் வரும். இப்போ வந்து வெப்ஸ்டோர் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வெப்ஸ்டோர் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகிற பேஜில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், சர்ச் பாக்ஸ் மாதிரி. நீங்கள் இதில் போய்ட்டு AdsBlocks அப்படின்னு சொல்லி கொடுங்க. நான் இப்போ வந்து AdsBlocks அப்படின்னு சொல்லி கொடுத்து கீழே இருக்க ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன், அதாவது எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போது சைடில் வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து லாஸ்ட்டாக இருக்க uBlocker அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் தான் வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். மேலே வந்து யூடியூப் பிளாக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கும். நீங்கள் அதை வந்து யூடியூப்பில் இருக்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் பிளாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கீழே இருக்க uBlocker எக்ஸ்டென்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு க்ரோம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாக்ஸில் வந்து ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும்னா 2 minutes வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கீழே வந்து க்ரோம் சொல்லி கொடுத்தது வந்து செக்கிங் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் செலக்ட் பண்ண uBlocker வந்து க்ரோமில் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறமா மேலே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். இப்போ வந்து உங்களோட க்ரோமில் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். இப்போ அதே வெப்சைட் வந்து நான் திரும்பவும் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ சர்ச்சில் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண வெப்சைட் கொடுத்து நான் அந்த லிங்க்கை வந்து செலக்ட் பண்ணி வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணியிருந்த வெப்சைட் லிங்க். நான் இதை வந்து அகைன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்க எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன், அதாவது பிளாக் கலர் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு AdsBlocks எக்ஸ்டென்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பிளாக் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்க ஆட்ஸ் எல்லாம் வந்து பிளாக் ஆகிடும். இப்போ வந்து நம்ம பிளாக் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது ஆட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஆட்ஸ் எல்லாம் வந்து பிளாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மறுபடியும் வந்து இதே வெப்சைட் பேஜ் வந்து நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுவும் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.